ஹையர் எஜுகேஷன் டுடே நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் பச்சையப்பன் அறக்கட்டளை சார்பாக 6 கல்லூரிகளுக்கு நேர்முக தேர்வு நடைபெற்றது. நீங்களும் அதில் கலந்துக்கிட்டீங்க. அது பற்றிய உங்களுடைய அனுபவம் பற்றி பேசுவதற்கு முன்பு, உயர்கல்வித்துறைக்கு புதிதாக பொறுப்பேற்றுள்ள அமைச்சர் முனைவர் கோவி செழியன் அவர்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வருவார்னு எதிர்பார்க்குறீங்க? உயர்கல்வித்துறைக்கு புதிய அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள முனைவர் கோவி செழியன் அவர்களுக்கு சங்கம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு அரசியலில் நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவர். இப்போ புதிதாக அதுவும் உயர்கல்வித்துறைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். அவரிடம் நிறைய விஷயங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா அங்கேயும் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி இங்கே உயர்கல்வித்துறையில் சில விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். இப்போ பொதுவாக முதல் கோரிக்கை, எங்களுடைய முதல் கோரிக்கையாக பார்த்தீங்கன்னா, அரசு கல்லூரிகளில் எந்த கல்லூரியாக இருந்தாலும் சரி, அரசு கல்லூரிகளில் கழிப்பறை வசதிகள் மாணவர்களுக்காக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களுக்காக இருந்தாலும் சரி, கழிவறை வசதி இருக்கிற மாதிரி எல்லா கல்லூரிகளுக்கும் இருக்கிறத உறுதி செய்யணும்னு எதிர்பார்க்குறோம். நிறைய கல்லூரிகளில் இந்த கழிப்பறை வசதிகள் இல்லை. மாணவர்கள், குறிப்பாக மாணவிகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அவங்க வருகையை உறுதி செய்யறதுக்காக முதல்ல கழிப்பறை வசதியிலேருந்து ஆரம்பித்தால் நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே சார். சார், அடுத்ததாக பச்சையப்பன் அறக்கட்டளை சார்பாக 6 கல்லூரிகளுக்கு நேர்முக தேர்வு நடைபெற்றது. அறக்கட்டளை சார்பாக இதுவரை யாரும் எதுவும் பேசின மாதிரி தெரியல. ஆனால் இந்த தேர்வு நேர்மையாக தான் நடக்குது, மெரிட்டில் போடுவாங்க, அப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்கன்னு ஒரு சில யூடியூபர்ஸும் ஒரு சில ரிட்டையர்டான ப்ரொஃபஸர்ஸும் நேர்முக தேர்வு நடந்த தேதி வர ப்ரெஸ் மீட் நடத்துனாங்க. அவங்க சொன்ன மாதிரியே தான் தேர்வு நடந்துச்சா? அதாவது இந்த ப்ராசஸ்ன்றது ரெகுலர் ப்ராசஸ். அதாவது எங்கேயுமே எப்பயுமே ஒரே மாதிரி தான் நடந்திருக்கு. இதில் எந்த மாற்றமும் எப்பயுமே இல்லை, இனிமேல் இருக்குமான்றது தெரியாது. இது ஒரு பக்கம் இருக்க, கல்லூரி சார்பாக என்ன பண்ணாங்கன்னா, நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டாங்க, நேர்முக தேர்வு தேதி குறித்தாங்க, நேர்முக தேர்வு வழக்கம் போல் நடத்தினாங்க. வழக்கம் போல் ரிசல்ட் யாருக்கும் கொடுக்கல. வழக்கம் போல் எந்த கல்லூரிகளும், இதுவரை தமிழ்நாட்டில் எந்த கல்லூரியிலும் நேர்முக தேர்வு முடிவுகளை வெளியிடவே இல்லை. இது நான் நிறைய தடவை குற்றச்சாட்டு வச்சிருக்கிறேன், இது எல்லாருக்கும் தெரியும். இதுவரை இந்த கல்லூரியும் இந்த மாதிரி நேர்முக தேர்வு முடிவுகளை வெளியிடலை. அவங்க சில பேர் செலக்ட் ஆனதா அவங்க சொன்னதா தகவல்கள் உண்டு. சரி, இதோட கல்லூரியோட வேலை முடிஞ்சு போச்சு. கல்லூரி இது எந்த இடத்துலையும் தலையிடலை. இப்போ நாங்கள் தேர்வு வருது, இப்போ நாங்கள் கல்லூரியை கேட்க வேண்டியது இருக்குது, கல்லூரி எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. இது எங்களுடைய பிரச்சனை. இது இப்போ இதோட கல்லூரியை விட்டுருவோம். கல்லூரி எதுவுமே சொல்லலை. கல்லூரி வந்து நாங்கள் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம், கல்லூரி எதுவுமே சொல்லலை. எப்படி ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவோம் அது மாதிரி எதுவுமே கல்லூரி பக்கம் சொல்லவே இல்லை. எப்படி இன்டர்வியூ நடக்கும், எப்படி தேர்ந்தெடுக்க போகிறாங்கன்னு எந்த விதமான அறிவிப்பும் எங்கேயுமே கிடையாது. இது வழக்கமான ஒரு விஷயம். இது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயம். இதில் எந்த விஷயமும் இது வந்து நாங்கள் தேர்வர்களாக நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளை நாங்கள் அங்கேயே கேட்டுக்கிறோம். இதை விட்டுருங்க. இப்போ நான் அடுத்து இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த யூடியூபர்ஸ், இந்த ரிட்டையர்டு ப்ரொஃபஸர்ஸ், இவங்க ப்ரெஸ் மீட்லாம் நடத்தினாங்க இல்லையா, இவங்ககிட்ட நான் இப்போ வரேன். இப்போ நான் தேர்வில் கலந்து கொண்டேன். இப்போ எனக்கு ரிசல்ட் கொடுக்கல, ரிசல்ட் வரல, ரிசல்ட் யாருக்குமே கொடுக்கல. இப்போ எந்த வெளிப்படைத்தன்மையும் எங்கேயுமே கிடையாது. இந்த மெரிட்டுன்னு சொன்னாங்க இல்லையா, இந்த மெரிட்டுன்னு சொல்கிறது ஒரு அயோக்கியத்தனம். மெரிட்டுக்கு அர்த்தம் அது இங்கே கல்வியில் பார்த்தீங்கன்னா அயோக்கியத்தனம் தான் அது மெரிட்டுன்னு சொல்கிறது. சரி, இது வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் நடந்துச்சு, அது முடிஞ்சிடுச்சு. முடியல அது எங்களுக்கு தெரியாது, முடிஞ்சிச்சான்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் தேர்வர்களாக இல்லை இருந்திருக்கிறோம். சரி, இப்போது கல்லூரி சார்பாக சொல்லாத இவங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? இப்போ இவங்க தேர்வர்கள் கிடையாது, ரிட்டையர்டான ப்ரொஃபஸர்ஸ் தேர்வர்களாக இருக்க முடியாது இல்லைங்களா? அப்போ நாங்கள் தேர்வர்கள். இப்போ இவங்க வந்து சில இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, தவறான தகவல்களை இவங்க வெளியில் பரப்புகிறாங்க. நாங்கள் இங்கே கலந்து கொள்கிறோம். இதை கேட்டுட்டு நிறைய பேர் வராங்க. ஆனால் எங்களுக்கு இதுவரையும் எந்த வெளிப்படையான தகவல்கள் இல்லை. நேர்முக தேர்வு எப்படி நடக்கும், அல்லது எப்படி இவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ண போகிறாங்க. இப்போ நான் இவங்களை கேட்குறேன், யார் இவங்க இந்த யூடியூபர்ஸோ அல்லது அந்த ப்ரெஸ் மீட் நடத்தினவங்களோ, இவங்ககிட்ட நான் கேட்குறேன், எங்களுக்கு இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். ஒன்று, எப்படி ஷார்ட்லிஸ்ட் பண்ணாங்க? ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் வந்தது. அந்த ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள்ல இருந்து சில பேரை கூப்பிட்டுருக்குறாங்க. எப்படி ஷார்ட்லிஸ்ட் பண்ணப்பட்டது? இதுவரையும் தமிழ்நாட்டில் நடக்காத ஒரு ப்ராசஸ், ஒரு ப்ரொசீஜர் இது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ எப்படி இது நடந்தது? இதுக்கு எனக்கு
இவங்க எல்லாமே இந்த யூடியூபர்ஸ், இந்த வேறு இந்த ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர்ஸ் இவங்களாம் சொல்றீங்க இல்லையா, இவங்க எல்லாமே பதில் சொல்லணும். ரெண்டாவது, இன்டர்வியூ ரிசல்ட் வெளியிடல. இன்டர்வியூ ரிசல்ட்டை வெளியிட சொல்லுங்கள். மெரிட்னு சொல்லும் பொழுது, இல்லை நேர்மையாக நடந்திருக்குன்னு சொல்லும் பொழுது, நேர்மையை உறுதிப்படுத்துறதுக்கு வெளிப்படைத்தன்மை தான் முக்கியம். இங்கே வெளிப்படைத்தன்மையாக என்ன நடந்தது அப்படின்றத இவங்க எனக்கு விளக்க சொல்லணும். புரியுதுல்ல? இவர்களுக்கு நான் கடும் கண்டனம் தெரிவிக்கிறேன். வெளியில் வந்து பேசுனாங்க பார்த்தீங்களா, கல்லூரி சார்பாக பேசியிருந்தா நான் வரவேற்கிறேன். இது கல்லூரிக்கு எனக்கு இந்த இப்போதைக்கு இங்கே நான் பேசுறதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அதை நான் கேட்டுக்கிறேன். அது அவங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். தேர்வுகளுக்கும் கல்லூரிகளுக்கும் இதில் அப்பாயின்மெண்ட்டில் உங்களுக்கு என்ன வேலை? இது ஆசிரியருக்கான அப்பாயின்மெண்ட். இது அப்பாயின்மெண்ட்டில் இந்த யூடியூபர்ஸுக்கோ அல்லது இந்த ரிட்டையர்டான ப்ரொஃபஸர்ஸ்க்கோ என்ன வேலை? அதை முதல்ல சொல்லுங்கள். அதான் சொல்லுங்கள், இவங்களுக்கு நான் கடும் கண்டனம் தெரிவிக்கிறேன். இவங்க எனக்கு திராணி இருந்தால் பதில் சொல்லட்டும். புரியுதுங்களா? திராணி இருந்தால் பதில் சொல்லிட்டு இவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா நான் கேண்டிடேட், நான் கலந்து கொள்கிறேன். இவங்க நேர்மையாக நடந்தது, அப்படி நடந்தது, இப்படி நடந்ததுன்னு சொல்கிறாங்க இல்லையா, எப்படி நடந்தது இவங்க விளக்கட்டும். கல்லூரி சார்பாக விளக்குறது அது கல்லூரி சொல்லவே இல்லை. கல்லூரி சார்பாக யாருமே சொல்லவே இல்லை. அதனால் அவங்ககிட்ட நாங்கள் கேட்டுக்கிறோம். நாங்கள் தெருவுறோம், நாங்கள் கேட்டுக்கிறோம். அது எங்களுடைய விஷயம். நாங்கள் இருக்கக்கூடிய இடம், நாங்கள் பார்த்துக்கிறோம். உங்களுக்கு என்ன இங்கே வேலை? அந்த புரோக்கர் வேலை நிறைய பேர் பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் அந்த வேலை தானே பார்த்துருக்குறீங்க. இப்போ உங்களுக்கு என்ன இங்கே வேலை? இப்போ நீங்கள் எனக்கு இதை பதில் சொல்லி ஆகணும். சார், இவர்கள் எல்லாமே நேர்மையாக நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தானே பேசியிருப்பாங்க. சரி, இப்போ நான் அந்த பாயிண்ட்டுக்கே வரேன். முதல்ல ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்டது, எத்தனாயிரம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டதுன்னு எனக்கு தெரியாது. ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்டது. அது எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்கன்னு கல்லூரி தரப்பில் சொல்லப்பட்டிருக்கா? அது நாங்கள் அங்கே கேட்குறோம். சரி, நீங்கள் சொன்னீங்களா? அதெல்லாம் இவ்வளோ வருஷம் அனுபவம் இருக்குன்றீங்க, அப்படின்றீங்க, இப்படின்றீங்க, நீங்கள் என்ன சப்பக்காட்டு கட்டுறீங்க. சரி, நீங்கள் இதை சொன்னீங்களா? சரி, எத்தனாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? ரெண்டாவது, இன்டர்வியூ எப்படி நடந்தது? இன்டர்வியூ எப்படி நடக்கணும்? எவ்வளோ மார்க்ஸ் போடணும்? அல்லது இதெல்லாம் வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்றது அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கா? நோட்டிஃபிகேஷனில் சொன்னது ஒன்று, நீங்கள் நடந்தது ஒன்று. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? என்ன சொன்னீங்க? இது நேர்மையாக நடக்கணும், மறுபடியும் சப்பக்காட்டு கட்டுறீங்க. இன்டர்வியூ நடக்கிற அன்றைக்கி கூட நீங்கள் பேட்டி நடத்துகிறீங்க, பேட்டி கொடுக்குறீங்க, எல்லா வேலையும் பண்ணுறீங்க. அடுத்தது, செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட்டாங்களா? வெப்சைட் இருக்குது, வெளியிட்டாங்களா? இதுவரையும் தமிழ்நாட்டில் ஒரு கல்லூரி கூட வெளியிடலை. அதை கேட்டிங்களா? அதை நான் கேட்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் யார் கூட நின்றுருக்கணும்? தமிழ்நாட்டில் எந்த காலேஜாவது நீங்கள் சொல்லுங்கள். நான் கேட்கலன்றதை சொல்லுங்கள். இல்லை வேறு யாராவது கேட்டாங்கன்றதை சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுவரை யாரும் கேட்கல, நான் கேட்டிருக்கிறேன். அப்படி நீங்கள் எந்த பக்கம் நின்றுருக்கணும்? நீங்கள் ரிட்டையர்ட் இவ்வளோ காலம் நீங்கள் பணியாற்றிருக்கீங்க, ரிட்டையர்ட் ஆகிட்டு நீங்கள் போராட்டம்லாம் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க சொல்லுங்கள். செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடவே இல்லை ஒரு கல்லூரியிலும். இதை நான் கேட்டிருக்கேன். நிறைய கல்லூரிகள் எனக்கு உறுதி அளித்திருக்கிறார்கள், செலெக்ஷன் லிஸ்ட்டை வெளியிடுவோம் நாங்கள் இனிமேல் இல்லை, எங்களுக்கு இதை பற்றி தெரியாத மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது ஏன்ட்ட இருக்குது, அது அவங்களுக்கு தெரியும். நீங்கள் ஏதாவது கேட்டிருக்கீங்களா அதை பற்றி? அப்போ அப்பாயின்மெண்ட்டில் நீங்கள் எதுக்கு தலையிடுறீங்க? அப்பாயின்மெண்ட்டில் புரோக்கருக்கு தலையிடுவாங்க. சரி, இப்போ நீங்கள் தலையிட்டீங்கன்னா உங்களை யாருன்னு சொல்கிறது? கல்லூரி சார்பாக விட்டுடுங்க. கல்லூரி சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். நாங்கள் வந்து கேண்டிடேட்ஸ், நாங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கிறோம். எல்லா கேள்வியும் நாங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கிறோம். நீங்கள் குறுக்கில் எதுக்கு வரீங்கன்னு நான் கேட்குறேன். நீங்கள் குறுக்கில் எதுக்கு வரீங்க? இப்போ எல்லாரையும் திசை திருப்பி எல்லாரும் உங்கள் பேச்சை நம்பிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி எல்லாரும் உங்கள் மேலே கோபமாக இருக்கிறாங்க. சரி, இது எல்லா சார்பாக தான் நான் பேசுகிறேன். இந்த கேண்டிடேட்ஸ் தரப்பில் இருந்து நான் பேசுகிறேன். சரி, இப்போ நான் என்ன தனிப்பட்ட முறையில் நான் கேட்குறேன். எனக்கு என்ன நீங்கள் பதில் சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எனக்குன்னா பதில் சொல்ல போகிறீங்க. இதுவரை யாரும் கேட்கல, நீங்கள் பதில் சொல்லலை. யாரும் கேட்க மாட்டாங்கன்ற ஒரு தைரியத்தை தான் நீங்கள் பேசுகிறீங்க. இப்போ நான் கேட்டிருக்கிறேன், தமிழ்நாட்டில் யாரும் கேட்க மாட்டாங்கன்ற ஒரு தைரியத்தில் நீங்கள் பேசுகிறீங்க. நான் கேட்டிருக்கிறேன். நான் இப்போ சவாலே விடுறேன். இன்டர்வியூ நேர்முக தேர்வு இப்போ நடத்து. நீ எவ்வளோ பெரிய ஆளானாலும் வச்சு நீ நடத்து. நான் நேர்முக தேர்வில் கலந்துக்கிறேன். நீ ரெக்கார்ட் பண்ணு. ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். இதுவும் ரெக்கார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் நான் போனேன். இப்போ இதில் நீ ரெக்கார்ட் பண்ணு, பார்க்கலாம். இப்போ நீங்கள் செலெக்ஷன் பண்ணவங்களாம் நேர்மையாக செலெக்ஷன் பண்ணால் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அவங்களையும் கூட்டு வாங்க. அவங்களும் நேர்முக தேர்வில் கலந்துக்கிறோம், நானும் கலந்துக்கிறேன். நீங்கள் சொன்னதை விட நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. நான் உங்களை வேணால் கூப்பிட்டு வரேன், இல்லை நானே வரேன். நீங்கள் வைங்க பார்ப்போம். நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள், இல்லை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுங்கள், நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். நான் சவால் விடுறேன், நான் கலந்துக்கிறேன். இதை மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து தைரியமாக நான் கலந்துக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே செலக்ட் ஆனவங்கள. அப்போ நீங்கள் எதுக்கு சப்பக்காடு கட்டிகிட்டு இருக்கீங்க நான் கேட்குறேன். இதில் இப்போ இந்த ப்ராசஸில் நீங்கள் எதுவும் தலையிட்டீங்க? புரோக்கர் செய்கிற வேலையை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. இதுக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். இது எங்களுடைய பிரச்சனை. எங்களுடைய பிரச்சனை நாங்கள் பார்க்குறோம்.
இல்லை நீங்கள் தலையிடுறதா இருந்தால் நீங்கள் எங்கே வந்து நின்று இருக்கணும்? செலெக்ஷன் லிஸ்ட்டை போட சொல்லி நீங்கள் கேட்டுருக்கணுமா இல்லையா? அப்போ நீங்கள் பண்ணுறதெல்லாம் அயோக்கியத்தனம் தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் யோக்கிய சிகாமணியாக இருந்தால் நீங்கள் அதை வாங்கி கொடுங்க. செலெக்ஷன் லிஸ்ட்டு நீங்கள் வாங்கி கொடுங்க, பார்க்கலாம். சார், செலெக்ஷன் கமிட்டி எப்பவும் நேர்மையாக நடந்துக்காதுன்னு சொல்லுவீங்க, இங்கேயும் அப்படிதானா? எப்பவுமே இதை நான் சொன்னது உண்டு, நேர்மையாக நடந்துக்காதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே கொஞ்சம் வேறு விதமாக என்னுடைய போர்டு மெம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆசிரியர்களை நான் பார்த்தாங்க. என்கிட்ட கேட்ட கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்கிட்டையுமே கேட்கக்கூடிய கேள்விகள். அது இந்த டீச்சர்ஸ் இன்டர்வியூவில் கண்டிப்பாக கேட்கக்கூடிய கேள்விகள் அது என்கிட்ட கேட்டாங்க. என்னையும் ஆரம்பத்தில் பாராட்டினாங்க. என்னை பாராட்டினதுக்காக நான் சொல்ல வரல. நல்ல கேள்விகள், நல்ல ஆசிரியர்களை நான் பார்த்தேன். ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள், அதை நான் எப்பயுமே அதில் மாற்று கருத்து எப்பயுமே யாருமே கிடையாது. இதுவரையும் நடந்த இன்டர்வியூவோட இதுவரை நான் எவ்வளவோ இன்டர்வியூஸ் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். அந்த அளவுக்குலாம் நல்லா நடந்தது கிடையாது. அதனால் நான் சொன்னது உண்டு. இதில் பொறுத்தவரை என்னுடைய இன்டர்வியூ மட்டும் ரொம்ப நேர்மையாக நடந்தது, நல்ல முறையில் நடந்தது அப்படின்னு நான் நம்புகிறேன். சார், அப்போது உங்களோட பேனலில் இருந்த ஆசிரியர்கள் நேர்மையாக இருந்தாங்கன்னு சொல்கிறீங்க? அதில் ஒரு சில பேர் ரொம்ப நல்ல கேள்விகளை கேட்டாங்கன்னு சொல்கிறேன். அது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. நன்றி சார். நன்றி.